வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 20/11/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று சுப முகூர்த்த நாள். ஆமாங்க, இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 10:15 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 10:30 12 மணி வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 7:30 9 மணி வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:15 நிகழும். இன்றைய திதி இன்று இரவு 9:41 வரை பஞ்சமி திதி, அதன் பிறகு சஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:54 வரை புனர்பூச நட்சத்திரம், அதன் பிறகு பூச நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 9:50 வரை கௌளவ கரணம், அதன் பிறகு இன்று இரவு 9:41 வரை தைத்துள கரணம், அதன் பிறகு கரசை கரணம். இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:54 வரை கேட்டை நட்சத்திரமும், அதன் பிறகு மூல நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதுக்காக நீங்கள் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. மாமூலாக நீங்கள் என்னென்ன பணிகள் செய்தீங்களோ செய்த வேலையை செய்த வண்ணமே அப்படியே தொடரலாம். அதில் எந்த தடையோ அல்லது தடங்களோ அல்லது குறையோ வராது. சரிங்களா? அதுக்காக மன வருத்தல் வேண்டாம். நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை 5690 அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம். வாங்க. மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய காரியம் என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையில் முழு திறமையும் முழு ஆர்வத்தையும் நீங்கள் ஈடுபடுத்தி நல்ல வெற்றியை காண போகிறீங்க. உங்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாய் தந்தையோட ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்கு ஆசை தோன்றுங்க. வண்டியை மாற்றலாமா அல்லது புதுசாக வாங்கலாமா அப்படிங்கிற ஆசைகள் எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு வழியிலிருந்து சில சலுகைகள் ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த அற்புதமான நாளுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனக்குழப்பம் நீங்கக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி கணவன் மனைவி உறவில் நல்ல நெருக்கம் ஏற்படும். பயணத்தால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பொறுத்தவரையிலையும் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால புதிய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வருகை ஏற்படும். அவங்களுடைய சந்திப்பு நிகழ்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு புகழ் வந்து சேர்றதுக்கு உங்கள் வாக்கு பளிக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் நல்ல நாளாக மாறுங்க. அதில் மாற்றம் இல்லைங்க. மிதுனராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத செலவு இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி உறவினர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க.
நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இல்லைன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இன்றைக்கி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மறதி ஏற்படுவதற்கு ஒரு சூழல் அமையும். உங்களுடைய 1ஆம் இடத்துல, அதாவது உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கார், குடியில் இருக்கார், இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கார். அதனால் சில மனக்குழப்பங்களால் உங்களுக்கு மறதி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சேமிப்பு குறையும். கொஞ்சம் பணம் எடுக்கிற மாதிரி இருக்கும், எடுத்து செலவு பண்ணுறது மாதிரி அதற்கான சூழல் அமையும். குடும்ப உறுப்பினர்களிடையே கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. வேண்டாத பேச்சை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தேவையில்லாத பேசாமல் இன்றைக்கி பார்த்துக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையறதுக்கு இறையருள் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுபகாரிய பேச்சு இன்றைக்கி உங்களுக்கு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்றைக்கி அது மாதிரி விஷயங்கள் அல்லது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்காக பேசுகிற டாபிக் இருந்ததுன்னா அது பேசி முடிக்கிறதுக்கான சூழல் அமையுங்க. இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்துவாங்க, அது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க, பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க. உடல்நிலையில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்குங்க. இன்றைய நாள் கொஞ்சம் உடல்நிலையில் திடீர்னு ஏதாச்சும் சிறு பிரச்சனைகள் எழலாம், அதுக்கான வாய்ப்பும் சூழலும் இருக்குங்க. இன்றைய நாள் பொறுத்தவரையிலும் சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன வேலை செஞ்சாலும் அதில் கொஞ்சம் தடங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. 12ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால மனம் தடுமாறக்கூடிய சூழல் அமையுது என்கிறதுல மாற்றம் இல்லைங்க. அதனால் முடிந்தவரை கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க. அடுத்து கன்னிராசி அன்பர்கள், கன்னிராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியம் நினைத்தபடியே செய்து முடிக்கிறதுக்கு இன்றைய நாள் உகந்த நாளுங்க. தெய்வ வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும். புதிய பொறுப்புகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மனக்குழப்பம் உங்களுக்கு இன்றைக்கி தீர்றதுக்கான சான்ஸும் இருக்குங்க. இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனசு திடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எதாக இருந்தாலும் கவனிச்சிக்கலாம், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. 11ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால எதையும் துணிந்து செய், துணிந்து நில், துணிந்து பார்க்கலாம் என்கிற நம்பிக்கை, தைரியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் மன அமைதி தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு தொழில் நல்ல சிறப்பாக இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை, அதிக லாபம் கிடைக்கும், அதுலேயும் மாற்றம் இல்லைங்க. இந்த நாள் பொறுத்தவரையிலையும் எதிலும் பொறுமையாக இருப்பது கொஞ்சம் நல்லது. சக ஊழியர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து ஆதரவாக பேசி அவங்கள நம்ம தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய சக ஊழியர்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. சரிங்களா? விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெளிப்படையாக பேசுவதால் சில நன்மைகள் ஏற்பட போகுதுங்க. இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. சிறு தூர பயணம் உங்களுக்கு இன்றைக்கி வாய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் என்ன செஞ்சாலும் அந்த செய்த காரியம் ஜெயமாக முடிகிறதுல ரொம்ப ரொம்ப வாய்ப்புங்க. 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இடமில்லை. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் அன்பை செலுத்தணும் யார் மேலேயும், அப்போ தாங்க பாக்கியெல்லாம் வம்பு வந்து சேரும். பாக்கி எதை நீங்கள் செஞ்சாலும் வம்பு தான் வந்து சேரும். இன்றைக்கி அன்பு செலுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லது திருப்பி நடக்கும். அதாவது நீங்கள் என்ன பந்து நீங்கள் எந்த வேகம் அடிக்கிறீங்களோ அந்த வேகம் திரும்பி வரும். அது மாதிரி இன்றைய நாள் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதே மாதிரி தான் ரிட்டன். ஒன் ஆக்ஷன் பை ரியாக்ஷன் என்பது போல் இன்றைக்கி அது மாதிரி தான் இருக்கும். அதனால் முடிந்தவரை 8ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கார். அதனால் சந்திராஷ்டமம் என்ற சூழல் உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் எதுலேயும் முன் யோசனைகளை செய்கிறது புத்திசாலித்தனங்க. எதிர்பாராத செலவுகள் இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடுகள் தவிர்க்கிறது நல்லதுங்க. அடுத்தவர் பிரச்சனையில் மூக்கிடாதீங்க. அது இன்றைக்கி மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு நன்மையாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பெருமை மற்றவர்களால் விலாவாரியாக பேசப்படக்கூடிய நல்ல நாளுங்க. 7ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்த நாளை பொறுத்தவரையும் மனம் விரும்பியபடி பொருள்கள் சில வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிந்தனையில் தெளிவு ஏற்படுங்க. கலகலப்பான சூழலில் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு மனம் விரும்பியபடியே நல்லாயிருக்கும், அதில் மாற்றம் இல்லைங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தேவையற்ற பேச்சை நீங்கள் குறைச்சிக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுங்க. மறைமுக எதிரிலாம் இன்றைக்கி உங்களை கண்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதுக்காக நீங்கள் அவங்கள விரட்டிகிட்டே நிற்காதீங்க. இன்றைய நாள் வந்து அடுத்தவங்கள அனுசரித்து செல்வது நல்லதுங்க. கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி அனுசரணை இல்லைன்னா கொஞ்சம் சிக்கல் வந்து முடியும். 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கடன், வழக்கு, போக்குவரத்து இது மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. பணம் விஷயத்துலேயும் யாருக்கும் ஜாமீன் போடாமல் சூழலும் இன்றைக்கி பார்த்துக்குங்க. அது மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையறதுல எந்த விதமான தவறும் இல்லைங்க. சரிங்களா? மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குழந்தைகளுடைய ஆசையை இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. அதனால் குழந்தைகள் சந்தோஷப்படுவாங்க. பெரியோர்கள் உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சியில் நல்ல லாபம் கிடைக்குங்க. இன்றைய நாள் என்ன புதிய முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சியில் நல்ல அற்புதமான நன்மையை வந்து சேர்கிறதுக்கு, நல்ல லாபம் வந்து சேர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரையிலே அடுத்தவர்கள் உதவியும் அரசாங்க உதவியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக அமையும் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.